நல்ல ஒரு சிறந்த நடிகன் ரோபோ சங்கர். அவர் மரணத்துக்கு திமுக ஒரு காரணம் தாங்க. மிஸ்டர் மதுரையா இருந்தார், ஆரோக்கியத்தில் பிஸ்தாவா இருந்தார். இப்போ அவர் வயசு 46 தான். 46 வயசுல அவர் இறந்து போறதுக்கு மது தான் காரணம். மது நம்ம ஊர்ல அன்லிமிட்டடா இருக்கு. நீங்க எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்கலாம். சில பண்டிகை சமயத்தில் பாருங்க, பர்டிகுலர் நியூ இயர் டயத்தில் அன்லிமிட்டட் ஆல்கஹால். ஏதோ உள்ளே போனால் அது பாட்டுக்கு தண்ணி குடிச்ச மாதிரி ஒன்றுக்கு வந்துருங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இவர் சில சமயம் சொல்லியிருக்கிறாரு, நான் 60 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாய் உள்ள மதுவை குடிச்சிருக்கிறேன் அப்படின்னு. அதில் அவர் பெருமை தேடிருக்கிறார். மிஸ்டர் மதுரையாக இருந்தவர் சென்னைக்கு வந்தனால இந்த மதுக்கு அடிமையாகி அவரோட லிவர் பாழா போச்சு. ஆனால் ஒன்று பாருங்க, அதிசயம், அவர் மதுவை நிறுத்தி 1 வருஷம் ஆச்சு. அவர் குடிச்சிட்டு இருந்த காலத்தில் ஒன்றும் ஆகலை. ஆனால் லிவர் எப்படின்னாங்க, ஒன்ஸ் பாடாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது ஷ்ரிங்க் ஆகி எப்போனாலும் இதுவாகும். அரிசி கூட அப்படிதாங்க. சாதம் நிறைய சாப்பிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, சின்ன வயசில் பெருசாக அது கூட தெரியாது. அது படிப்படியாக ஃபேட்டி லிவர்னு ஆக்கும். அதுக்கப்புறம் சிரோசிஸ் ஆக்கும். சிரோசிஸ்க்கு அப்புறம் ஃபேட்டி லிவர் ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் மதுவை முழுக்க அவாய்ட் பண்ணுங்க. அப்படியே குடித்தாலும் ஏதோ சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ 1-2 பேருக்கு அடிக்கிறது, நண்பர்களோட சேர்ந்து அடிச்சோம். மதுவுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது தமிழகம். சின்ன பாட்டிலில் குடிக்கிறாங்க. அதனால 100 ml 150 ml அது அரசாங்கத்துக்கோ அது தயார் பண்ணுறவங்களுக்கோ ஒரு வருமானம். ஏதோ காஃப் சிரப் குடிக்கிற மாதிரி புடக்கம் குடிச்சிட்டு போயிடலாம். தவறுங்க. அது எல்லா நாட்டிலையும் 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் பாட்டில் தான் இருக்கும். ஸோ பாட்டிலாக வாங்கும்போது அவங்க அது அளவாக குடிப்பாங்க. இல்லை 3-4 பேர் சேர்ந்து குடிப்பாங்க. டேய், இதுக்கு மேலே குடிக்காதரா, ஜாஸ்தி குடிச்சிட்ட, வீட்டுக்கு வேற போடும் அப்படின்னு நண்பர்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வெறும் குட்டியாக டானிக் பாட்டில் மாதிரி வச்சு அதை அப்படி குடிச்சிடறோம். ஸோ ரோபோ சங்கர் காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற திரைப்பட ரசிகர்களுக்கு, திரைப்பட உலகத்திற்கு பெரிய ஒரு இழப்பு. ரொம்ப சிறந்த நடிகன். இந்த சின்ன வயசில் இறந்து போயிருக்க தேவையில்லை. மதுனால இறந்து போயிருக்காரு. மதுவை சீர்திருத்தம் பண்ணணும். இந்த குட்டி பாட்டில்லாம் இல்லாத இருக்கிற தமிழ்நாடு சிறப்பாக இருக்கும். பாரில் போய் குடிங்க, குட்டியாக கொடுப்பாங்க, அதை கலந்ததாக கொடுப்பாங்க. இல்லை பாரில் போய் குடிக்கணும், குட்டியாக கலங்க. வெளியில் கடையில் கொடுக்கறது குட்டி பாட்டில் அவாய்ட் பண்ணணும். முழுக்க 1/2 லிட்டர் பாட்டிலோ இல்லை 3/4 லிட்டர் பாட்டிலோ அது மாதிரி பெருசாக குடிக்கலாம். பியர் 1-2 குடிக்கும்போது உங்களுக்கு வயிறு பெருசாயிரும், அது மாதிரி குடிக்க முடியாது. பியூர் ஆல்கஹால், விஸ்கி, பிராண்டி, டக்கீலா, லொட்டு, லுஸ்கு இதெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வரணும். திமுக அரசாங்கத்துக்கு நிர்வாக திறமை கிடையாது. அவங்க ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா வருது, 50 ரூபா வருதுன்னு வருமானத்தில் தான் பார்க்குறவங்க. அதில் எப்படி ஊழல் இருக்குன்னு தான் பார்க்குறாங்களே தவிர, ரோபோ சங்கரோட இழப்பு திமுகவால் தான். திமுக நம்ம இன்னும் ஆட்சியில் வச்சுருந்தாங்கன்னா கட்டாயம் உங்கள் வீட்டில் மாமாக்கள், அப்பாக்கள், சித்தப்பாக்கள் நிறைய பேர் இறந்து போகிற வாய்ப்புகள் அதிகம். இப்போ சிறுவர்களே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இந்த நிர்வாக திறமை இல்லாத திமுகவை மாற்றியே தீர வேண்டும் 2026. வாழ்க பாரதம், வளர்க தமிழகம். ரோபோ சங்கருடைய ஆத்மா சாந்தி அடையும்.